அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் February 23 முதல் March 8 வரை. தொடர்புக்கு 7338824242. இல்லை, இப்போ வரைக்கும் குரங்கு காய்ச்சல் பற்றி நம்ம மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் அது மாதிரி ஏதாவது அறிகுறிகள் தோன்றினா அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்வோம். எல்லா ஓபியிலையுமே அது ஜிப்மராக இருக்கட்டும், நம்ம அரசாங்க மருத்துவமனையாக இருக்கட்டும், வேறு விதமான வித்தியாசமான காய்ச்சல் வந்தால் அதை உடனே அறிவுறுத்தும்படி நம்ம அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் மருத்துவர்கள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை, 7 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லை, ஆம்புலன்ஸ் குறைபாடு இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாமே செய்கிறோம். சின்ன சின்ன இது இல்லாமல் இருக்குது. என்ன நடவடிக்கை இருக்குது? இல்லை, எல்லா இடத்துலையும் நம்ம சில நேரங்களில் சில அவசர காலத்தில் எல்லா உதவியும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் நம்மளோட குறிக்கோள். அப்படி தான் நம்ம பணியாற்றி கொண்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் இதுக்கு முன்னால் இருந்ததோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அதிகரிச்சிருக்கோம். அதனால் சின்ன சின்ன குறைபாடுகள் எது இருந்தாலும் இங்கே தெரியப்படுத்தலாம், உடனே சரி செய்யப்படும். மேடம், இந்த ஜிப்மரில் ஊழியர்களும் டாக்டர்களும் வந்து இயக்குநரை மாற்ற வேண்டும் சொல்லிட்டு அவங்க தொடர்ந்து அதைத்தான் நான் சொல்கிறேன். அது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? இல்லை, அதான் சொல்கிறேன். அவங்க வந்து அவர்களோட சிகிச்சை முறை, அவங்களோட குறியீடில் நல்லா சிகிச்சை நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அவங்க நீட்டித்திருப்பாங்க. நான் அதில் கமெண்ட் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், சபாநாயகரோட நடவடிக்கை தான். ஏன்னா நான் ஒரு ஆளுநராக இருக்கிறதுனால ஆளுநர் போவோம், உரையை வாசிப்போம், முடித்த உடனேயே ஆளுநரை வந்து அங்கே தெலுங்கானாவில் முதலமைச்சர், சபாநாயகர் மற்றும் மேல் சபை தலைவர் கொண்டு வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரியே வெளியே கொண்டு அவங்க காரில் ஏற்றுறது வரைக்கும் வருவாங்க. இங்கே சபாநாயகர் தான் கூட்டிகிட்டு வருவார். அதனால சரி, அவர் வந்து அவரோட உரை தமிழாக்கத்தை வாசித்தார். அது வரைக்கும் கவர்னர் பொறுமையாக இருந்தார். முடித்த உடனே தேசிய கீதம் பாடியிருக்க. அதற்கப்புறம் சபாநாயகர் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருக்கக்கூடாது. அது மிக 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 தவறு என்பது எனது கருத்து. ஆளுநர் உரை முடித்த உடனேயே அதில் தேசிய கீதம் பாடுவது தான் முறை. ஆளுநர் அதை தான் எதிர்பார்த்திருந்தார், நானும் அதை தான் எதிர்பார்த்திருந்தேன். அதனால் நம்ம எல்லாத்தையும் அரசியலாக்க வேண்டாம். பார்த்து நம்ம எங்கள் டாக்டர் எல்லாம் வச்சுட்டு அதாவது ஒன்றையுமே சரியாக செய்ய மாட்டாங்கன்றதுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர. திருச்சியில் விமான நிலையத்தில் ஏதோ விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் ஒரு பேருந்து நிலையத்தை, ஏன்னா நான் கோயம்பேடில் தான் இருக்கேன், கோயம்பேடுலேருந்து இங்கே மாற்றுறதுக்குள்ள அந்த அந்த பஸ் பேருந்து பயணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நடக்க வேண்டி இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா அங்கேயே குளிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அங்கே உள்ள ஊழியர்களுக்கு கூட குளிக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. அதனால் இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும் என்பது கேட்க. எதை வேணாலும் நாங்கள் செய்வோம், ஆனால் எங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அது ஆளுநர் உரையாக இருந்தாலும் சரி, நாங்கள் பேசுகிறத பேசுவோம், நாங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்குவோன்ற மனப்பாங்கு இருக்கக்கூடாது. மேடம், கடந்த 2 நாளாக சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுநர் பதவி வந்து நீங்கள் ராஜினாமா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு வதந்தி வந்துகிட்டு இருக்கு. இது எப்படி நீங்கள் சரியாக சொன்னீங்கப்பா? வதந்தி சொன்னீங்க, வதந்தி தான். இதை நீங்கள் உண்மையாக எல்லாத்தையும், அதாவது பிரச்சனை வந்தால் தமிழிசை ஆளுநர், ஆனால் ஏதாவது நல்லது நடந்தால் ஆளுநருக்கு அதுக்கும் கிடையாது. அதாவது என்னை வந்து அரசாங்கத்தை தான் போட்டு வாங்கினீங்க, இப்போ அரசியல்லையும் நான் தான் தாமதம் சொன்னால் எப்படி? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா. நான் தாமதம் ஆகிறதுக்கு நான் காரணம் கிடையாது. வதந்தி நீங்க சொல்லிட்டீங்க, வதந்தி தான்ப்பா. ஐயோ கடவுளே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லை தமிழக இங்கே புதுச்சேரி பத்திரிகை சகோதரர்களோட கதை எழுதும் திறமை இருக்கிறது. அது வந்து ஆஸ்கார் அவார்டுலாம் கொடுக்கலாம். ஏன்னா நான் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு இப்போ வந்து இங்கே முதலமைச்சரை பேசுகிறாங்களாம், அதை இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. நான் நினச்சேன் நான் மட்டும்தான் உள்துறை அமைச்சரை பார்க்க போனேன்னு நினச்சேன். ஏன் கூட இத்தனை பேர் வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஆனா எங்கே நீங்க அதுல வந்து நாங்க போட்டியிட போவதில்லை. ஏன்னா போட்டியிட போறீங்கன்னா நமக்கு சரி, போட்டியிட போவதில்லை. நீங்க எதுலையுமே சொல்லணுமா உங்களுக்கு? அப்படியே அதாவது எல்லாத்தையும் முடிவு உங்க மைக்கு முன்னால் சொல்ல முடியாது. வர்றதெல்லாம் வதந்தினா நான் சொல்லலாம். வதந்தி 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 வதந்தி. அதாவது இப்போ வந்து
சட்டமன்றத்தில் வந்து தற்காலிக பட்ஜெட் தாக்கல் இன்னும் நிதிநிலை கூட்டம் வந்து நீங்கள் உங்கள் தலைமையில் தான் கூட்டம் இது வரைக்கும் அந்த கூட்டம் கூட்டாதனால இப்போ தற்காலிக அதனால இல்லைப்பா. இப்போ நான் சமீபத்தில் 4 நாளைக்கு முன்னால் கவர்னர் உரை வாசிச்சுட்டு வந்தேன். தெலுங்கானாலையும் தற்கால பட்ஜெட் தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வது தான் முறை. முழு பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே அதனால ஒன்றும் இல்லை. அப்போ தெலுங்கானாலே அதான் தாக்கல் செஞ்சுருக்காங்க, இங்கே தான் தாக்கல் செய்ய போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெருமையாக சொல்லுவேன், 14 வருஷமாக முழுநிலை பட்ஜெட் இல்லாத இடைநிலை பட்ஜெட்டை நாம தான் முழுநிலை பட்ஜெட் ஆக்கியிருக்கோம். இப்பொழுது இது வந்து நடைமுறை, அதனால் அது செய்யணும். அதனால் இது வேற தவறு கிடையாது. இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், இங்கே வந்து தெலுங்கானாவில் ஆளுநர் உரை கொடுக்கல, தெலுங்கானாவில் ஆளுநரை கொடுக்கல. ரகுபதியும் சொல்கிறாரு, அப்பாவும் சொல்கிறாரு. தெலுங்கானாவில் ஆளுநர் உரை கொடுக்காததற்கு மக்கள் இன்று அந்த கொடுக்காத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்போ 45 நாட்களுக்குள்ளே 2 ஆளுநர் உரையை நான் வாசித்திருக்கிறேன். எல்லா ஆளுநர் உரையிலையும் திருவள்ளுவரையும் நான் மேற்கோள் காட்டியிருக்கேன், நமது பாரதியாரையும் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். அதனால் ஏதோ தெலுங்கானாவில் நல்லது நடக்குது, ஆளுநர் உரையை புறக்கணித்தாங்க, அதனால் அந்த அரசாங்கம் வந்து பெருமைக்குரிய அரசாங்கம்னு மக்கள் நினைக்கல. அதற்காகவே மக்கள் அவர்களை புறக்கணித்தார்கள் என்பதையும் அண்ணன் ரகுபதியும் அண்ணன் அப்பாவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் எனது கருத்தாக. இப்போ இருக்க முதலமைச்சர் கூட தெலுங்கானாவில் நான் எப்பவுமே யாரு கூட சண்டை போடுறதில்ல. அவங்களாம் என் கூட சண்டை போட்டு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, அவ்வளோதான். ஆளுநர்கள் வந்து அமைச்சரவையோட முரண்பாடு இப்போ கேரளாவிலே அதே நடந்தது, இப்போ தமிழ்நாட்டிலே அதே நடந்தது. அங்கேயே அந்த பட்ஜெட் சரி, கேரளா ஒரு மைக் எடுத்துகிட்டு போய் ஆளுநர் தமிழக ஆளுநர் கேரளா ஆளுநர் கேளுங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. பாண்டிச்சேரியில் வந்து இந்த கட் அவுட் பேனல் ஆகிறது சொல்லி நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்கு. இது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? அது அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும். இதில் எல்லாருமே சமரசத்தில் அப்புறம் நீங்களே சொல்றீங்க சமரசத்தில் யாரானு கேட்க, அதாவது அரசியல் கட்சி அது ஒரு குறியீடா நினைக்கிறாங்க. நீதிமன்றம் ஏன்னா வந்து ஒரு ஹைகோர்ட்டோட இதை ஒபே பண்ணினாங்க சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டே சொல்றாங்க. பட் அரசியல்வாதிகள் எல்லாரும் முடிவு பண்ணாங்க. பேனர் எல்லாம் நீங்க தான் ஒரு பேனர் கூட வைக்கலையே அப்படின்னு நீங்க மக்கள் எல்லாம் நினைக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் நினைக்கல, அவங்க நினைக்கிறாங்க. புதுச்சேரி சேர்ந்த மகப்பேறு மகளிர் வந்து இந்த ஜிப்மர் மருத்துவம் வந்து சிகிச்சை வந்தாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் இங்கே வராதிங்க, சுகாதார நிலையத்துக்கு போங்க. இல்லை, இது என்ன நான் தெளிவுபடுத்துறேன். ஃபார் ப்ரெக்னன்சி பேஷண்ட் தே ஆர் டெல்லிங் யூ ஆர் நாட். இங்கே என்னென்னா இது வந்து உயர்தர சிகிச்சை மருத்துவ பிரிவு. ஓகே, இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேசஸ்லாம் நிறைய வரும். மருத்துவத்தில் நார்மல் டெலிவரி பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறது, புரியுதா? அதனால் மருத்துவர்கள் வந்து அதை விட இப்போ ப்ரெக்னன்சிலேயே உங்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற வேண்டும்னா ஜிப்பர் மறுக்கிறது இல்லை. சாதாரண டெலிவரின்னு அது பல மருத்துவமனைகள் இருக்கும் பொழுது இவர்கள் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய மருத்துவ நோயாளிகளை பார்ப்பதனால் அப்படி சொல்லுவாங்க. அது நடைமுறை தான். இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இதை டீல் பண்ணலாம், அதுக்கு மேலே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதை டீல் பண்ணலாம், டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல் இதை டீல் பண்ணலாம் அப்படின்னு பிரிவு இருக்குது. அதை வைத்து மருத்துவர்கள் முடிவு செய்வாங்களா? யாருக்கும் எந்த சிகிச்சையும் மறுக்கப்படாத புதுவையில் என்பதை மருத்துவராக நான் சொல்லிக் கொள்வேன். மகப்பேறு மகளிருக்கு வந்து உயர்தர சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்றது தான் இல்லை, எந்த மருத்துவமனை தான் இல்லை, நான் அதை சொல்லலைப்பா. எல்லாருக்கும் உயர்தர சிகிச்சை தான். அதில் ஹைப்பர் டென்ஷன் ப்ளஸ் ப்ரெக்னன்சி இருக்கும், டயபெட்டிஸ் ப்ளஸ் ப்ரெக்னன்சி இருக்கும், ப்ளீடிங் ப்ளஸ் ப்ரெக்னன்சி இருக்கும். அப்படி காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி மட்டும் நம்ம அதை தவிர்க்கிறது ஏன் காரணம்? இல்லை, அப்படி தவிர்க்கலாம். இல்லை, யாரும் தவிர்க்கவே மாட்டாங்க. ஒரு நோயாளி இல்லை, அது நம்ம குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நோயாளி எந்த டாக்டரும் எந்த மருத்துவமனையும் வலியோடு வருகின்ற தாய்மாரை யாரும் உதாசீனப்படுத்த மாட்டாங்க என்பது எனது கருத்து. நம்ம அரசாங்க மருத்துவமனையிலையும் அந்த வசதி இருக்கிறதுனால அது உயர் சிகிச்சைக்கு நாங்கள் இங்கே பண்ணுறோம்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம்னு எனக்கு கருத்து. சஸ்பென்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய நாள் இருக்குது.